பயிற்சியின் சுருக்கம். பல வழிகள் பாதைக்கு இட்டுச் செல்கின்றன, ஆனால் அடிப்படையில் 2 வழிகளே உள்ளன: பகுத்தறிவு மற்றும் பயிற்சி. பகுத்தறிவின் மூலம் நுழைவது என்பது போதனையின் மூலம் சாராம்சத்தை உணர்ந்து கொள்வதாகும், மேலும் அனைத்து உயிரினங்களும் ஒரே உண்மையான இயல்பை பகிர்ந்து கொள்கின்றன என்பதை நம்புவதாகும். இந்த இயல்பு புலன்களாலும் மாயையாலும் மூடப்பட்டிருப்பதால் வெளிப்படையாக தெரிவதில்லை. மாயையிலிருந்து விலகி யதார்த்தத்திற்கு திரும்புபவர்கள், சுவர்களை பற்றி தியானிப்பவர்கள், நான் மற்றும் மற்றவர் என்ற வேறுபாடு இல்லாத நிலையை உணர்பவர்கள், இறப்பவர் மற்றும் ஞானி ஆகியோரின் ஒருமைப்பாட்டை உணர்பவர்கள், மேலும் சாஸ்திரங்களாலும் அசைக்கப்படாமல் இருப்பவர்கள், பகுத்தறிவுடன் முழுமையான மற்றும் சொல்லப்படாத உடன்பாட்டில் இருக்கிறார்கள். அசையாமல், எந்த முயற்சியும் இல்லாமல் அவர்கள் பகுத்தறிவின் மூலம் நுழைகிறார்கள் என்று நாம் கூறுகிறோம். பயிற்சியின் மூலம் நுழைவது என்பது 4 அனைத்தையும் உள்ளடக்கிய பயிற்சிகளை குறிக்கிறது: அநீதியை சகித்தல், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தழுவிக்கொள்ளுதல், எதையும் நாடாமல் இருத்தல் மற்றும் தர்மத்தை பயிற்சி செய்தல். முதலாவதாக, அநீதியை சகித்தல். பாதையை தேடுபவர்கள் துன்பங்களை எதிர்கொள்ளும்போது அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு சிந்திக்க வேண்டும்: கடந்த எண்ணற்ற யுகங்களில் நான் சாராம்சத்திலிருந்து அற்பமானவற்றின் பக்கம் திரும்பி எல்லாவிதமான பிறவிகளிலும் அலைந்து திரிந்தேன். பெரும்பாலும் காரணமின்றி கோபமடைந்தேன், எண்ணற்ற தவறுகளுக்கு ஆளானேன். இப்போது நான் எந்த தவறும் செய்யாத போதிலும் எனது கடந்த காலத்தால் தண்டிக்கப்படுகிறேன். கடவுளாலும் மனிதர்களாலும். ஒரு தீய செயல் எப்போது பலன் தரும் என்பதை முன்னறிந்து கொள்ளுங்கள். அதை நான் திறந்த மனதுடனும் அநீதி என்று குறை கூறாமலும் ஏற்றுக்கொள்கிறேன். சூத்திரங்கள் கூறுகின்றன: துன்பத்தை எதிர்கொள்ளும்போது வருத்தப்பட வேண்டாம், ஏனென்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. இத்தகைய புரிதலுடன் நீங்கள் பகுத்தறிவுடன் இணக்கமாக இருக்கிறீர்கள். அநீதியை சகிப்பதன் மூலம் நீங்கள் பாதையில் நுழைகிறீர்கள். இரண்டாவது, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தழுவிக்கொள்வது. மனிதர்களாகிய நாம் நம்மால் அல்ல, சூழ்நிலைகளாலேயே ஆளப்படுகிறோம். நாம் அனுபவிக்கும் அனைத்து துன்பங்களும் மகிழ்ச்சிகளும் சூழ்நிலைகளையே சார்ந்துள்ளன. புகழ் அல்லது செல்வம் போன்ற ஏதேனும் ஒரு பெரிய வெகுமதியால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் அது கடந்த காலத்தில் நம்மால் விதைக்கப்பட்ட ஒரு விதையின் பலன். சூழ்நிலைகள் மாறும்போது அது முடிவடைகிறது. அதன் இருப்பில் ஏன் மகிழ்ச்சி அடைய வேண்டும்? ஆனால் வெற்றியும் தோல்வியும் சூழ்நிலைகளை பொறுத்திருந்தாலும் மனம் உயர்வதும் தாழ்வதும் இல்லை. மகிழ்ச்சி என்ற காற்றால் அசைக்கப்படாமல் இருப்பவர்கள் அமைதியாக பாதையை பின்பற்றுகிறார்கள். மூன்றாவது, எதையும் தேடாமல் இருப்பது. இந்த உலகின் மக்கள் மயக்கமடைந்துள்ளனர். அவர்கள் எப்போதும் எதையாவது ஏங்குகிறார்கள். ஒரே வார்த்தையில் சொல்வதானால் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஞானிகள் விழித்தெழுகிறார்கள். அவர்கள் வழக்கத்தை விட பகுத்தறிவை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனதை உன்னதமானவற்றில் நிலைநிறுத்தி தங்கள் உடல்களை பருவங்களுக்கு ஏற்ப மாற அனுமதிக்கிறார்கள். எல்லா நிகழ்வுகளும் வெறுமையானவை. அவை ஆசைப்பட தகுந்த எதையும் கொண்டிருக்கவில்லை. துயரம் செழிப்புடன் மாறி மாறி வருகிறது. நட்சத்திரக்குறி 3 உலகங்களில் கூரை குறி வாழ்வது எரியும் வீட்டில் வாழ்வதற்கு சமம். ஒரு உடலை கொண்டிருப்பது துன்பப்படுவதற்கு சமம். உடலை கொண்ட எவருக்காவது அமைதி தெரியுமா? இதை உணர்ந்தவர்கள் இருக்கும் அனைத்திலிருந்தும் தங்களை துண்டித்துக்கொண்டு எதையும் கற்பனை செய்வதையோ அல்லது தேடுவதையோ நிறுத்திவிடுகிறார்கள். சூத்திரங்கள் கூறுகின்றன: தேடுவது துன்பப்படுவதற்கு சமம். எதையும் நாடாமல் இருப்பதே பேரின்பம். நீங்கள் எதையும் நாடாதபோது நீங்கள் பாதையில் இருக்கிறீர்கள். நான்காவதாக, தர்மத்தை பயிற்சி செய்தல். தர்மம் என்பது எல்லா இயல்புகளும் தூய்மையானவை என்ற உண்மையாகும். இந்த உண்மையால் எல்லா தோற்றங்களும் சூனியமானவை. மாசு மற்றும் பற்று, கருப்பொருள் மற்றும் செயப்படுபொருள் ஆகியவை இல்லை. சூத்திரங்கள் கூறுகின்றன: தர்மம் எந்தவொரு உயிரையும் கொண்டிருக்கவில்லை, ஏனெனில் அது இருப்பு என்ற அசுத்தத்திலிருந்து விடுபட்டது. மேலும் தர்மம் எந்தவொரு ஆன்மாவையும் கொண்டிருக்கவில்லை, ஏனெனில் அது ஆன்மா என்ற அசுத்தத்திலிருந்து விடுபட்டது. இந்த உண்மையை நம்பி புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள் தர்மத்தின்படி பயிற்சி செய்ய கடமைப்பட்டவர்கள். மேலும் உண்மையானது பொறாமைப்பட தகுந்த எதையும் கொண்டிருக்காததால் அவர்கள் தங்கள் உடல், உயிர் மற்றும் சொத்துக்களை தானமாக வழங்குகிறார்கள். வருத்தமின்றி, கொடுப்பவர், கொடுக்கப்படும் பொருள் அல்லது பெறுபவர் என்ற அகங்காரமின்றி மற்றும் பாரபட்சம் அல்லது பற்றுதல் இல்லாமல்.
மேலும் அசுத்தத்தை நீக்குவதற்காக அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறார்கள், ஆனால் வடிவத்தில் பற்றுக்கொள்ளாமல். இவ்வாறு தங்கள் சொந்த பயிற்சியின் மூலம் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவவும் ஞானத்தின் வழியை பெருமைப்படுத்தவும் முடிகிறது. மேலும் தானத்தைப் போலவே அவர்கள் மற்ற நற்பண்புகளையும் பயிற்சி செய்கிறார்கள். ஆனால் மாயையை நீக்குவதற்காக 6 நற்பண்புகளை பயிற்சி செய்யும்போது அவர்கள் எதையும் பயிற்சி செய்வதில்லை. இதுவே தர்மத்தை பயிற்சி செய்தல் என்பதன் பொருளாகும்.